2 நாள் பயணமாக ஜப்பான் சென்றடைந்துள்ள பிரதமர் மோடியை ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா சிறப்பாக வரவேற்ற நிலையில் டோக்கியோவில் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு படைகள் சார்பில் சிறப்பு மரியாதை அணிவகுப்பு வழங்கப்பட்டது. பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் இரு நாட்டு தலைவர்களின் முன்னிலையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. பாதுகாப்பு, கூட்டு கடன் வழிமுறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறப்பட்டது. व्यापार और उद्योग मंत्री श्री मुतो और भारत की ओर से विदेश सचिव ஜப்பான் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணைந்து இந்த நூற்றாண்டின் தொழில்நுட்ப புரட்சியை வழிநடத்த முடியும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி டோக்கியோ சென்றார். அங்கு நடைபெற்ற பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், ஜப்பான் நிறுவனங்கள் இந்தியாவில் $40 பில்லியன் அதிகமாக முதலீடு செய்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். சர்வதேச அளவில் இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருட்கள் உலகம் முழுவதும் சென்றடைவதாக கூறினார். ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணைந்தால் இந்த நூற்றாண்டின் தொழில்நுட்ப புரட்சியை வழிநடத்த முடியும் என்றும் பிரதமர் மோடி பேசினார். மேலும் ஜப்பான் ஒத்துழைப்புடன் மும்பை, அகமதாபாத் புல்லட் ரயில் பணிகள் நடைபெற்று வருவதையும் சுட்டிக்காட்டிய அவர், வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தியை இலக்காக கொண்டு இந்தியா முன்னேறுவதாக தெரிவித்தார். நெல்லுக்கான கொள்முதல் விலையை 2500 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஆதார விலையுடன் சேர்த்து தமிழக அரசின் ஊக்கத்தொகையாக சாதாரண ரகத்திற்கு ரூபாய் 131 சன்ன ரகத்துக்கு ரூபாய் 1560 என வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் சாதாரண ரகம் ரூபாய் 2500 எனவும் சன்ன ரகம் ரூபாய் 2545 எனவும் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 10 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெறுவர் என்று கூறிய தமிழக அரசு, இந்த ஊக்கத்தொகை வரும் செப்டம்பர் 1 முதல் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று விளக்கமளித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் போதிய எண்ணிக்கையில் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை வரலாற்றில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த தங்கம் விலை சவரன் 76,280 ரூபாயை தொட்டுள்ளது. 1 கிராம் தங்கம் 9,535 ரூபாயாக அதிகரித்துள்ளது. டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியை சந்தித்து வருவதன் காரணமாக தங்கம் விலை அதிகரித்து வருவதாக நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். மாநில வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு பயனளிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய அரசின் முன்மொழியப்பட்ட ஜிஎஸ்டி விகித பகிர்வு குறித்து ஆலோசிக்க எதிர்க்கட்சிகள் ஆளும் 8 மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் டெல்லியில் கூடியதாக குறிப்பிட்டுள்ளார். இது சீர்திருத்தத்தின் நோக்கத்தை வரவேற்கும் என்றும், அதே வேளையில் எந்தவொரு குறைப்பும் நலத்திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை நிலைநிறுத்தும் மாநில வருவாயை குறைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறைப்பு விகிதங்களின் நன்மைகள் நேரடியாக சாதாரண மக்களை சென்றடைய வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக விதியில் கொண்டுவரப்பட்ட திருத்தங்களை எதிர்த்து வழக்கு தொடர தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிமுக விதிகளை திருத்தியது மற்றும் உட்கட்சி தேர்தலை எதிர்த்து கே.சி. பழனிசாமியின் மகன் சுரேன் மற்றும் ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கு தொடர அனுமதி அளித்ததை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையின் போது சுரேன் பழனிசாமியும் ராம்குமார் ஆதித்தனும் அதிமுக உறுப்பினர்கள் இல்லை என்பதால் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி
பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த சுரேன் பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் தாங்கள் அதிமுக உறுப்பினர்கள் என்பதை உரிய ஆதாரங்களுடன் நிரூபித்த பிறகே வழக்கு தொடர்ந்ததாக வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்று தனி நீதிபதி அளித்த அனுமதியை ரத்து செய்து உத்தரவிட்டனர். உத்தரகாண்டில் மீண்டும் மேகவெடிப்பு காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ருத்ரபிரயாக் மற்றும் சாமோலி மாவட்டங்களில் ஏற்பட்ட மேகவெடிப்பால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாமோலி மாவட்டத்தில் வீடுகள் இடிந்த நிலையில் இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளதாகவும் 2 மாயமானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கால்நடைகள் மண்ணில் புதைந்த நிலையில் தொடர் மழையால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இதனிடையே தெஹ்ரி கர்வால் மாவட்டத்தில் இரவில் மேகவெடிப்பு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்தன. இதில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என பேரிடர் மீட்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். காசா மீது புதனன்று இஸ்ரேல் தாக்குதலை தீவிரமாக்கிய நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 71 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 339 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உதவிப் பொருட்களை பெற முயன்றபோது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்திருப்பது மனிதாபிமானம் குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே போரில் இதுவரை 62,966 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போரில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,59,266 உயர்ந்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுவார்த்தைக்கு பதிலாக ஏவுகணைகளை தேர்ந்தெடுக்கும் ரஷ்யாவிற்கு உலகம் அதற்கேற்ப பதிலளிக்க வேண்டும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். யுக்ரைன் தலைநகரான கீவ் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை 23 உயர்ந்துள்ளதாகவும் இந்த தாக்குதலில் 53 பேர் காயமடைந்ததாகவும் இதுவரை 8 பேரின் நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் தமக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து தெரிவித்த அவர் ரஷ்யா மீது வலுவான பொருளாதார தடைகள், வலுவான அழுத்தங்கள் மற்றும் வலுவான நடவடிக்கைகள் தேவை என வலியுறுத்தியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.